ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025ஓட ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. நிறைய பேர் எங்க ப்ரோ வீடியோ அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்னால பண்ண முடியல, ஏன்னா எங்க வீட்டில் வந்து ஒரு டெத்து, எங்க அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. ஈவன் தோ கீழே இப்போ அவங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. நான் மேலே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு பண்றேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் வேற பண்ணியிருந்தேன், எஸ் எல்லா நாளும் வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து அந்த ஷெட்யூல் வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பா நான் வந்து ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து எல்லா டீமோட ஸ்பெஷலைஸ் பத்தி பேசுறேன், ஷெட்யூல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கிறதா என் நண்பர் கால் பண்ணி சொன்னாரு. அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஹர்திக் பாண்டியா வந்து பேன்டு அப்படின்லாம் சொல்றாங்கன்னு நானே பயந்துட்டேன். என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலி அது பேன்டு கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், என்னத்துக்கு அப்படின்னா, இது இன்னைக்கு நடக்கலங்க, போன வருஷமே இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். என்ன மேட்டர் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு ஐபிஎல் ரூல் ஒன்று இருக்கு, ஸ்லோ ஓவர் ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல வந்து ஒரு ஓவர் இவ்வளோ டைம்குள்ள போடணும். சோ 20 ஓவர் நீங்க போடுறதுக்கு வந்து இவ்வளவு டைம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து இருக்கு. அதை மீறி அது போறப்போ வந்து கண்டிப்பா வந்து கேப்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வார்ன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அப்புறம் டீம் மெம்பர்ஸுக்கு ஃபைன் போடுவாங்க. இது வந்து தொடர்ந்து 3 வாட்டி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்டனை வந்து ஒரு மேட்ச் பேன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. போன வருஷம் வந்து 2 வாட்டி இது நடந்தப்போயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா இன்னும் ஒரு மேட்ச் அப்படி பண்ணிட்டாரு, ஸ்லோ ஓவர் ரேட்ல கேமை முடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அவர் ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வழிவகுத்துரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் மும்பை வந்து விளையாண்ட கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துச்சு, எல்எஸ்ஜியோட நினைக்கிறேன். அந்த மேட்ச்லயும் ஸ்லோ ஓவர் ரேட் ஆயிருச்சு. சோ அதனால வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ரூல் இருக்கிறதுனால வந்துருச்சு. சோ அதில் மட்டும் இல்லாமல் 30 லட்சம் ரூபாய் அவருக்கு கேப்டனா இருக்கிறதுனால ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீம்மேட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ சம்திங் ஃபைன் போட்டாங்க. அதுல வந்து கொஞ்சம் நினைக்கிறேன். சோ எல்லாருக்கும் ஃபைன் போட்டாங்க. இதுதான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த ஃபைன்லாம் பிளேயர்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, டீம் பிரான்சைஸே வந்து கட்டிரும். சோ அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா இப்போ போன வருஷமே அது முடிவாயிருச்சு, அவர் ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் அந்த கடைசி மேட்ச் தான் அந்த 3வது ஸ்லோ ஓவர் ரேட் வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேட்ச் இல்ல. இன்கேஸ் வந்து குவாலிஃபை எல்லாம் ஆயிருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அவங்க கண்டிப்பா அந்த குவாலிஃபைலேயே ஒரு மேட்ச் உட்கார்ற மாதிரி ஆயிருக்கும். இப்போ இந்த வருஷத்துல வந்து அந்த முதல் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் ஆட போறாங்க சென்னையில. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மேட்ச் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு, அதையும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றதுக்கு நண்பர்கள்ட்ட கேட்டேன். என்னன்னா, இப்போ ஓகே அவர் ஒரு மேட்ச் வந்து சஸ்பெண்ட் ஆகணும், அது எந்த மேட்ச் வேணாலும் ஆயிக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, இல்ல இப்ப நீங்க 3 மேட்ச் வந்து ஸ்லோ ஓவர் ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பேன் அது சஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த மேட்சே வந்து ஆகணும், அதுதான் ரூலே அப்படின்னாங்க. வரப்போற சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் ரூல். சோ அதனால அவர் இருக்க மாட்டாரு. சரி, அவர் இல்லனா யாரு கேப்டன்சி பண்ணுவா? ரோஹித் சர்மாட்ட கேப்டன்சி குத்துருவாங்க, சென்னையில வந்து அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலி ரோஹித்துமே கேப்டன்சி பண்ண மாட்டாரு. 2 ஆப்ஷன் தான், ஒன்னு ரோஹித், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ். எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி எடுத்துப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து வைஸ் கேப்டன். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லயும் அவர் நிறைய வைஸ் கேப்டன்சியா இருந்து, அண்ட் இப்ப இந்தியாவோட வந்து T20 கேப்டன் அவர் தான் கேப்டன்சி பண்ணுவாரு. சோ இன்னொரு சைடு பும்ரா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பும்ரா ஏர்லி மேட்சஸ்ல இருக்க மாட்டாருங்கிற ரிப்போர்ட் இப்ப கிடைச்சிருக்கு. சோ அதனால வந்து பும்ரா எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஆடுறதுக்கு சான்சஸ் இல்ல. அவர் கண்டிப்பா 3-4 மேட்ச் மிஸ் பண்ணுவாருன்னு தான் சொல்றாங்க. சோ ஆப்வியஸ்லி அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால சூர்யா தான் பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ். இப்போ நீங்க பாருங்களேன், ஒரு சைடு ஹர்திக் பாண்டியா இல்ல, ஒரு சைடு வந்து பும்ரா இல்ல அப்படின்னா இது என்ன எல் கிளாசிக்கோ அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா நான் சொல்றேன், இது எல் கிளாசிக்கோ தான். என்னதான் அங்க பும்ரா ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படின்னாலுமே கண்டிப்பா சூப்பரான கேம் நமக்காக காத்திருக்கு. ஏன்னா விளையாட போறது சென்னை விஸ் மும்பை, அது ஒரு தனி ரகம். அதுக்குன்னு ஒரு ஃபேன் கூட்டம் இங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி ஐபிஎல் அதுக்கு முன்னாடி நாளே ஆரம்பிக்குது, KKR விஸ் RCBன்னு சொல்லிட்டு. பட் நல்லா இருக்கும், அந்த பூம் இருக்கும். பட் ஆனா சென்னை விஸ் மும்பை ஆடுறப்ப அது ஒரு தனி ரகம். அதுவும் சண்டே நைட் அப்படிங்கிறது செம்ம டைமிங். முடிஞ்ச அளவுக்கு சென்னையில இருக்கிறவங்க டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணிருங்க, உட்காந்து டிக்கெட் போட ட்ரை பண்ணுங்க. ஆப்வியஸ்லி நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் ஷெட்யூல் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சண்டேஸ்ல வந்து சென்னையில மேட்சே இல்ல. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, சில நாள் வந்து சனிக்கிழமை கூட இருக்கு. சோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கேம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துதான் ஆகணும். அந்த சண்டே ஏதாவது ட்ரை பண்ணி வாங்கி போயிருங்க. ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு கேம் காத்து இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல் ஷெட்யூல்லாம் வந்துருச்சுனாலே ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சோ நிறைய ஐபிஎல் பத்தின வீடியோஸ் இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட வீடியோஸும் நிறைய இருக்கு, பார்க்கலாம் அடுத்தடுத்து தொடர்ந்து. சோ என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.